இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்டோட நிலவரம், அதாவது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரானோட ப்ராப்ளம், இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கிற விஷயம், இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா நம்ம ரெடி பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மார்க்கெட்ல போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,000, அதாவது நிஃப்டி சொல்றேன், 23,000க்கும் கீழே போயிடுச்சு. 29,900 கிட்ட போயிடுச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள்ல ரேலி எடுத்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சில டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு உண்மையாக அது பெனிஃபிட் தான். பட் இதுவே முடிஞ்சிருமா, அப்படியே நடந்துருமா அப்படின்னு கிடையாது. நான் எப்படி சொல்லியிருக்கேன், இன்னும் மார்க்கெட்டே ஜென்ரலாகவே மார்ச் ஏப்ரல் மேலே கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னைக்கு போர் பதற்றம் இன்னும் முடிஞ்சுதான்னு கேட்டாக்கா, முடிஞ்சதுன்ற இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு வர முடியல. நோக்கி என்ன பண்ணுறாங்க, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுமே உண்மைதான். இப்போ ஈரானில் நடந்திருக்கக்கூடிய பேரழிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோடைய டேட்டா பெருசாக உங்களுக்கு வெளியே கிடைக்கிறது இல்லை. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்திய ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்களோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அந்த ஆயுதங்களோட மதிப்பே, வெப்பன்ஸோட மதிப்பே 2 லட்சம் கோடினா அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சேதாரம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும் நீங்க பாருங்க. அப்ப இப்ப நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஈரான் 50% தன்னுடைய பலவீனத்துக்கு நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லை. ஒன்று ஏதாவது வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கணும், இல்லைன்னா பணிஞ்சு போகணும். ஆனா ஈரானுக்கு அந்த பணிஞ்சு போறக்கூடிய அந்த ஆட்டிடியூட் கிடையாது. இப்ப இல்லை, எந்த காலத்துலையும் கிடையாது, இனிமேலும் இருக்காது. பட் இதை என்ன பண்ண முடியும்னா, இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த வார ஓரளவுக்கு இந்த சீஸ்ஃபயர் லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். புரியுதுங்களா? இன்னமும் கூட 17ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேசிய பாதுகாப்பு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல குண்டு தொடர்ந்து மழையா பொழிஞ்சிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு டேட்டா வர்றதில்லைங்கிறதும். இப்போ யூஎஸ் என்ன கேட்குறாங்க ஈரான் கிட்ட அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. பட் ஈரான் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஈரானில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்போ 10,000 பேரோட இறப்பை தாண்டி அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு மனநிலையில் இருப்பாங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரல் $103 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது $100 தான் இருந்தது. இப்போ $103 ஆச்சு. இதுவே இன்னும் தொடர்ந்தா, ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தொடர்ந்ததுன்னா $120 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த க்ரூட் ஆயில டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, சரிங்களா, அது எல்லா செக்டாரும் மேஜராக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேஜர் அஃபெக்ட் எப்படின்னா, இந்த மார்ஜின் இருக்குல்ல, ப்ராஃபிட் மார்ஜின் குறையும், அவ்வளோதான். பிஸ்னஸ்லாம் எல்லாமே ரெகுலராக இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு 50% ஈரானோடைய ஸ்ட்ரென்த்தை உடைச்சிட்டாங்கிறதும் உண்மைதான். ஆனால் இவ்வளோ பண்ணியும் கூட இன்றைக்கும் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இஸ்ரேல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு தொடர்ந்து இந்த சண்டை மேலே மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எதிரி பணிஞ்சு போகணும், அப்படி இல்லைன்னா எதிரி காணாமல் போகணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15-20 நாளில் கிட்டத்தட்ட இந்த போர் ஆரம்பித்து 20 நாள் ஆக போகுது, 19-20 நாள் ஆக போகுது. இந்த 20 நாளில் மட்டும் பல பேரோட போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு 8லேருந்து 9% வரைக்கும் டிப் விழுந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ், இது வருத்தமான சூழ்நிலை தான். பட் வருத்தமாக பார்க்குறதா, இது டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக பார்க்குறதாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். ஓகேங்களா? இன்னமும் சொல்கிறேன், மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே மார்க்கெட் செட்டிலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஜூலையில் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, அதில் எப்படி பாசிட்டிவ் ரிசல்ட் வருதோ அதன் அடிப்படையில் தான் மார்க்கெட் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பெரிய லம்சம் அமௌண்ட் எதுவும் உள்ளே கொண்டு கொட்டிடாதீங்க. ஏன்னா இப்போ தங்கம் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட்டில் மைனஸில் தான் இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் போகிறது நல்லதுங்கிறது. 3 நாளில் முக்கியமான சில செக்டார்கள் இதெல்லாம் வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ், இதெல்லாம் க்ரோ ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது ஸ்லெட்ஜாக இருந்ததுனால இது க்ரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ மார்க்கெட் 800 பாயிண்ட் ஏறி இருக்கும்போது கூட ஒரு சில செக்டார் எஃப்எம்சிஜி, அப்புறமா சாஃப்ட்வேர், இதெல்லாம் பார்த்து நெகட்டிவ்ல இருக்குது. ஏன் இதெல்லாம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு இப்போ 2-3 நாளான்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி தேவையில்லாமல் ஏறினது தான் காரணம் இல்லையா? ஸோ இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் சாஃப்ட்வேர் ஏறிச்சா, இப்போ இறங்குது, அவ்வளோதான் இங்கே பாயிண்ட்டு. முக்கியமாக எந்த மேஜர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ, சரிங்க, டாடா ஸ்டீல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, HDFC லைஃப், அப்புறம் பெல், இந்த கம்பெனிலாம் மேல் நோக்கி நகர்ந்த நிறுவனங்கள். அதாவது கொஞ்சம் டிப் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, சிப்லா, இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர்ஸ், எஸ், அடுத்தது ஐடிசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த வாரெல்லாம் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, 2022ல் ரஷ்யா உக்ரைனில் நடந்தது. அப்போ நடக்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய பேரோட ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% கீழே போச்சு. ₹1 கோடி வச்சிருந்தவங்களுக்குலாம் 85 லட்ச ரூபாய் மாறிடுச்சு. ஆனால் இதில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளவே ஓரளவுக்கு ரெக்கவரியும் கிடைச்சிருச்சு. அதாவது எவ்வளோ லாஸ் ஆச்சோ ரெக்கவரும் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் 3 to 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அன்னைக்கு விழுந்த இடத்துலேருந்து நான் பேசுகிறேன்.
இந்த 85%ல இருந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய வார் நடந்ததுன்னா அந்த நேரத்துக்கு ஒரு நியூஸாக பார்க்கும்போது மைனஸாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் முக்கியமான காரணம். கொரோனா டைமில் கூட கவனிச்சிங்கன்னா டிஜிட்டலைசேஷன் ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ அதனால் என்னாச்சு, ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் பெட்டராகவே வளர ஆரம்பிச்சது. பார்த்தீங்க இல்லையா? அதே போல தான் இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஈரான் வாரையும் நீங்கள் அப்படி தான் நோட் பண்ணணும். உங்களில் யாராவது REC ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 20ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ₹3.20 உங்களுக்கு இன்ட்ரீம் போனஸ் வரப்போகுது. பேங்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். அடுத்தது மிஸ்ரா தட்டு நிக்கம், அந்த கம்பெனிக்கு வந்து 0.85 தான், பட் ஸ்டில் ரெக்கார்ட் டேட் 19 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26க்கு 7.6 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேர்ட் குவார்ட்டருடைய ப்ரொவிஷனை வச்சு நம்ம வந்து இதை அரைவ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி, ஆக்சுவலாக ஒரு 3-4 கம்பெனி வந்து ஐபிஓக்காக வெயிட்டிங். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ, ஃப்ளிப்கார்ட், ஓகேங்களா, ஜெப்டோ, அதுக்கடுத்தது ஃபோன்பே. எஸ், வார் பேனிக் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்களே தவிர இவங்கெல்லாம் இப்போ அடுத்தது வந்து ஐபிஓவில் குதிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஜியோ வந்து ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே தான் இருக்குது, ஓகேங்களா. அதை வெளியே கொண்டு வர போகிறாங்க. அந்த வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நமக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 22 கேரட் எடுத்து பார்த்தீங்கன்னா 14,650 அந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆகுது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே நோக்கி தான் நகருது. ஏன்னா வார் டைமில் ஏன் வந்து கோல்டு இறங்கும் அப்படின்னு பல தடவை நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். எப்பவுமே டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது கோல்டு வந்து விலை குறையும். இது புரியுதா? ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். எனிவே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து டேரெக்டாக பீஸா வைக்கிறத விட பெட்டர், நான் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக சொல்கிறேன்னா, யூ ப்ளீஸ் மெயின்டைன் இன் த ஃபிசிக்கல் ஃபார்மேட். அது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லேருந்து எதுவுமே உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது. பட் இது அப்படி கிடையாது. மார்க்கெட் ஏறும்போது இறங்கும்போது உங்களுடைய பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அது எப்பவுமே பார்க்குறது தான். ஸோ ஜென்ரலாகவே உங்களுடைய சேலரியில் ஒரு 5% நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோல்டு மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது தான். ஆனால் ஈக்விட்டி உள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா ஈக்விட்டியில் ஏற்படக்கூடிய லாஸை கோல்டு மறைச்சிடும். புரியுதா? ரைட். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை மார்க்கெட் இறங்குது ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டப்பட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாது, புது ஆர்டர் போடுறீங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் இருக்கிற ஸ்டாக்ஸை விற்காம பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா எது எப்படி ஆகும்லாம் தெரியாது. நேற்றுக்கு கூட ஒரு கிளைண்ட் நான் பேசும்போது சொன்னார், இவர் ஹேவிங் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வால்யூம், ஆனால் சடனாக தொடர்ந்து யாரும் அவருக்கு ப்ராப்பரான கைடன்ஸ்னால கிடைக்கலங்கிறதுனால அவருடைய எல்லா ஸ்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் ஸ்டாக்ஸை செல் பண்ணி என்கேஷ் பண்ணிட்டார். ஆனால் என்கேஷ் பண்ணி முடிச்ச பார்த்தா இந்த 3 நல்ல மார்க்கெட்டு 800 பாயிண்ட்ஸ் வளர்ந்துருக்கு. நான் வளருன்றதுக்காக சொல்லலை, திங்ஸ் வில் பி ஆல் ரைட் இன் ஃபியூச்சர். அதனால சரியான அட்வைஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்ல அட்வைஸ் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல மக்களோட பேசி பழகுங்க. கம்யூனிட்டியில் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய எஜுகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்ல போய் ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எங்ககிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணணும், எங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. அந்த ஆப்ஷனே கிடையாது. முதல்ல நீங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள். பட் கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கான முயற்சியும் பாருங்கள். சரியா? நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.